குப்தர் காலத்தில் நிலங்கள் சேத்ரா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் நிலம். வேளாண்மை நிலத்தை வந்து சேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மை. கிலா தரிசு நிலம், தரிசு நிலத்துக்கு பேர் கிலா. அப்திரகதா வனம் அல்லது காட்டு நிலம். வனம் அல்லது காடு, வனம் அல்லது காடு. வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு, குடியிருக்கிறதுக்கான வசதி அப்படின்னு சொல்லிடலாம், குடியிருப்பு. கபத சரகா மேய்ச்சல் நிலம். வெரி குட், மேய்ச்சல் நிலம். ஸோ இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குமா? அது பார்த்துக்கோங்க. குப்தர் காலத்தில் நிலங்கள். அதே மாதிரி இந்த நவரத்னங்கள் 9 பேர் பார்த்தோம்ல, அதுவுமே கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த வெளிநாட்டவர் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே வருவாங்க. மெயினாக யுவான் சுவாங். ஃபர்ஸ்ட் யுவான் சுவாங். குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலாம் சமுத்திரகுப்தர். அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். ஒருத்தர் தான் இருப்பார், சமுத்திரகுப்தர். யாருடைய உருவம்னு கேட்டாங்கன்னா தான் ஸ்ரீகுப்தர் வரணும். சமுத்திரகுப்தர். மெகரொலி இரும்பு தூண் அமைந்துள்ள இடம் டெல்லி. இது யாரு காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் 2, 2வது சந்திரகுப்தர். ஆனா இது யாரை பத்தின டேட்டா யாரை பத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரகுப்தர் 1 பத்தி டேட்டா இருக்கும்.